வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் 1000 ஆண்டுகளை கடந்த வரலாறும் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையே ஒரு அதிசயமான நம்பிக்கையையும் கொண்ட ஒரு சிவாலயத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கையுடன் தேடி வரும் ஒரு அரிய சிவன் கோயில். அதுதான் கோயில் வெண்ணி கரும்பீஸ்வரர் திருக்கோயில். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் இது ஒரு கோயில் வரலாறு மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையின் கதை. இந்த திருத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் கோயில் வெண்ணி எனப்படும் பழமையான கிராமத்தில் அமைந்துள்ளது. சிவபெருமான் கரும்பீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இங்கே அருள் பாலிக்கிறார். அம்பாள் சௌந்தரநாயகி அம்மன். இந்த கோயில் தேவாரம் பாடல் பெற்ற 275 சிவஸ்தலங்களில் ஒன்று என்பதே இதன் பெருமையைச் சொல்லிவிடும். திருநாவுக்கரசர், சம்பந்தர் போன்ற மகான் பாடிய புனிதமான திருத்தலம் இது. கரும்பீஸ்வரர் என்ற பெயர் கேட்கும்போதே ஒரு வித்தியாசம் தோன்றுமே. ஆம், கரும்பு பிளஸ் ஈஸ்வரர் = கரும்பீஸ்வரர். இந்த கோயிலில் உள்ள சிவலிங்கம் மற்ற கோயில்களைப் போல அல்ல. அது கரும்பு கட்டுகளை ஒன்றாக கட்டியது போல் வடிவமைக்கப்பட்ட அற்புதமான லிங்க வடிவம். இதுதான் இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பம்சம். புராண கதைகளில் சொல்லப்படுவது என்னவென்றால், ஒரு காலத்தில் 2 முனிவர்கள் இந்த பகுதியில் தவம் செய்தார்கள். யார் தவம் சிறந்தது, யார் சிவனுக்கு உகந்தவர் என்று ஒரு விவாதம் எழுந்தது. அப்போது அவர்களின் அகங்காரத்தை உடைக்க சிவபெருமான் ஒரு அபூர்வமான வடிவில் இங்கே தோன்றினார். அந்த வடிவம்தான் கரும்பு போன்ற சிவலிங்கம். அகங்காரம் கரைந்தது, அன்பு மட்டுமே மிஞ்சியது. அந்த இடமே பின்னர் கரும்பீஸ்வரர் திருத்தலமாக மாறியது. காலம் மாறியது, மருத்துவம் வளர்ந்தது. ஆனால் நம்பிக்கை மட்டும் இன்னும் உயிரோடே இருக்கிறது. இந்த கோயிலில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட பலர் வந்து வழிபடுகிறார்கள். அர்ச்சனை செய்து மனதார வேண்டிக்கொண்டு ஒரு நம்பிக்கையோடு திரும்பிச் செல்கிறார்கள். இது மருத்துவ சிகிச்சை அல்ல, மருந்துக்கு மாற்றாகச் சொல்லப்படுவதுமில்லை. ஆனால் மனநம்பிக்கை, ஆன்மீக சாந்தி, உள்தைரியம் இங்கே பலருக்கு கிடைக்கிறது. அதுவே இந்த கோயிலின் உண்மையான அதிசயம். இந்த கோயிலில் சிவனுக்கு செய்யப்படும் வழிபாடுகள் மிகவும் எளிமையானவை. பால், நீர், வில்வ இலை, அதோடு கரும்பு தொடர்பான பிரசாத முறைகளும் முக்கியமாக கருதப்படுகின்றன. இங்கே தரப்படும் பிரசாதம் கூட ஒரு தனி நம்பிக்கையை உண்டாக்குகிறது. காலை நேர அமைதியும் மாலை நேர தீப ஒளியும் மனதை ஒரு தியான நிலைக்கு கொண்டு போகும். இந்த கோயிலில் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என 2 புனித நீர்நிலைகள் உள்ளன. இந்த நீரில் நீராடி சிவனை தரிசித்தால் மனப்பாவங்கள் கரையும் என்று நம்பப்படுகிறது. கோயில் வளாகத்தில் நடக்கும்போது ஒருவிதமான அமைதி உங்களைச் சுற்றி வரும். காற்று கூட இங்கே மெதுவாகத்தான் வீசுகிறது. வருடம் முழுவதும் இந்த கோயிலில் பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. மாசிமகம், கார்த்திகை தீபம், வைகாசி விசாகம். அந்த நாட்களில் முழு கிராமமே ஒரு தெய்வீக நகரமாக மாறிவிடும். ஒளி, ஒளி, ஓம் நம சிவாய என்ற நாமம். பல பக்தர்கள் சொல்வது ஒன்றுதான், எங்களுக்கு உடல் மாற்றத்தை விட மனமாற்றம் முதலில் ஏற்பட்டது. அந்த மனமாற்றமே வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. அதுவே இந்த திருத்தலத்தின் உண்மையான பலன். இதுதான் நண்பர்களே, கோயில் வெண்ணி கரும்பீஸ்வரர் திருக்கோயில். நம்பிக்கையின் சின்னம், அமைதியின் இருப்பிடம், சிவனின் ஒரு வித்தியாசமான வடிவம். தஞ்சையிலிருந்து சாலியமங்கலம் வழியாக நீடாமங்கலம் செல்லும் சாலையில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவாரத்தலம் கோயில் வெண்ணி. இறைவன் திருநாமம் வெண்ணிக்கரும்பேஸ்வரர். இறைவியின் திருநாமம் சௌந்தரநாயகி. கரிகால் சோழன் பாண்டியர்களை எதிர்த்துப் போரிட்டு வெற்றிவாகை சூடிய இடம் என சங்க இலக்கியத்தில் கூறப்படும் வெண்ணிப் பரந்தலை என்ற ஊர் இதுதான். கோயில் வெண்ணி பழம்பெரும் வெண்ணிப்போருக்கு பெயர் பெற்றது. இது சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்கிடையே நடைபெற்ற போர். இதில் கரிகால சோழன் வெற்றி பெற்றார். சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை இறந்தார். இந்த வரலாற்றுப் போர் நடந்த இடம்தான் கோயில் வெண்ணி. இங்குள்ள கரும்பேஸ்வரர் கோயில் புகழ் பெற்றது. இது திருவெண்ணியூர் என்றும் அழைக்கப்படுகிறது.
வரலாற்று முக்கியத்துவம். வெண்ணிப்போர் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் முக்கியமான போர் இது. கரிகால சோழன் பாண்டியன் மற்றும் சேர மன்னர்களின் கூட்டணியை வென்றது சோழர்களின் வலிமையை பறைசாற்றியது. சேர மன்னனின் வீழ்ச்சி. இந்த போரில் தோற்ற சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்புரை தன் தோல்வியால் வருந்தி வடக்கிருந்து உயிர் துறந்தார். கரிகால சோழன் வெண்ணிப்போரில் பெற்ற வெற்றியால் சோழ பேரரசின் வலிமையை நிலைநாட்டினார். சோழ மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்திதான் தேவேந்திரனிடமிருந்து தியாகராஜ சுவாமியை பெற்று வந்து திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தவர். ஒருமுறை திருவாரூரிலிருந்து தஞ்சைக்கு செல்லும்போது வழியில் ஓரிடத்தில் இரு முனிவர்கள் தர்க்கத்தில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டார். ஒரு முனிவர், இந்த இடம் கரும்புக் காடாக இருப்பதால் இதன் தலவிருட்சம் கரும்பு என்றும், மற்றொருவர், இல்லை இல்லை, இது நந்தியாவட்டம் நிறைந்த இடம், எனவே நந்தியாவட்டம்தான் தலவிருட்சம் என்றும் விவாதித்துக் கொண்டிருந்தனர். இவர்களுடைய விவாதத்தை கேட்ட மன்னர், இந்த இடத்தில் ஆலயமே இல்லையே, இவர்கள் இருவரும் தலவிருட்சம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திடீரென ஓர் அசரீரி ஒலித்தது. கரும்புக் கட்டுகள் சேர்ந்த கரும்பின் சொரூபமாக நான் இங்கே இருக்கிறேன், இங்கே தலவிருட்சம் நந்தியாவட்டம் என்று இறைவனின் குரல் ஒலித்தது. சிவலிங்கம் கிடைத்த இடத்தில் உடனே கோயில் கட்ட முடிவு செய்தார். உடனடியாக அந்த இடத்தில் பூமியை தோண்டி பார்த்தபோது லிங்க பாணம் வெளிப்பட்டது. அப்படி தோண்டும்போது மண்வெட்டியால் விழுந்த வெட்டுத்தழும்புதான் இப்போதும் அவருடைய திருமேனியில் காணப்படுகிறது. சக்கரவர்த்தி, லிங்கம் இருந்த இடத்தில் அடியில் தோண்டத் தோண்ட அந்த பாணம் போய்க்கொண்டே இருந்ததாம். எனவே சிறிது உயரமாகவே கட்டலாம் என நினைத்து 20 அடி உயரத்தில் இந்த கோயிலை கட்டியுள்ளார். கருவறையில் கரும்பே உருவாய் காட்சி தருகிறார் மூலவர். திருமேனி கரும்புக் கட்டுடைத்து என்று திருமூலர் பாடியுள்ளபடி கரும்பேஸ்வரர் என்னும் பெயருக்கேற்பாற்போல் கரும்புக் கட்டுகளை சேர்த்து வைத்தாற் போன்ற பாண அமைப்பை கொண்டவர் இந்த மூலவர். சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும்போது அந்த வடிவம் நமக்கு நன்றாக புலப்படுகிறது. பாணம் அமைந்திருக்கும் ஆவுடை சதுர் அஸ்திர, அதாவது 4 மூலைகளை உடைய சதுர வடிவமுடையது. இதுபோன்ற திருவடிவம் அபூர்வமானது. மூலவர் கரும்பின் உருவமாக இருப்பதால் கைகளால் வேகமாக தேய்க்க முடியாத அமைப்பு என்பதால் அபிஷேகம் கூட மூலவரின் திருமேனியை ஒற்றி எடுப்பதுதானாம். சித்தர்கள் பாடல்களில் இந்த கோயிலில் சர்க்கரை நோய்க்கான பிரார்த்தனை முறை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பாம்பாட்டி சித்தரும் கோயில் வெண்ணி இறைவன் சர்க்கரை நோய் தீர்ப்பது குறித்து பாடியுள்ளார். ரசமணியோடு வெல்லம் கலந்து கோயிலை வலம் வந்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து பிரார்த்தித்தால் குருதியில் சர்க்கரை குறையும் என்று காகபுஜண்டர் பாடியுள்ளார். ஆனால் இன்றைய விலைவாசியில் ரசமணியை வாங்கி படைப்பது என்பது சாத்தியமல்ல. எனவே மக்கள் தங்களால் இயன்ற அளவு ரவையை வாங்கி வெல்லம் அல்லது சர்க்கரை கலந்து படைத்து வழிபடுகிறார்கள். எறும்புகளுக்கு அது உணவாகிறது. இறைவன் அதை ஏற்று சர்க்கரை நோய்க்கு நிவாரணம் அளிப்பதாக நம்பிக்கை.